Listen, Barnaby. Listen, Barnaby. Cigar. We're gonna find and finish something called we're gonna ride through town. இவன் தாங்க யானை. இவன் நாங்கள் கேரளாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். இவன் பாதி நாள் காலேஜே வரமாட்டான். ஏன்னா தமிழ்நாடு சாப்பாடு பிடிக்கலன்னு ஒரு நாட்டை பார்த்து போயிடுவான். இவன் பேப்பரில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் எல்லா மேட்டரும் இவனுக்கு தெரியும். என்னடா இவன் பைக்கில் இருக்கான்னு பார்க்கிங்களா? இவன் காலேஜில் அன்னைக்கு ஒரு கூத்து பண்ணாங்க, அதை எங்களை மறக்கவே முடியாதுங்க. கேரளா பையங்கள்ல நல்லா தமிழ் பேசுகிற பையன் இவன் தான். மொத்தத்தில் இவர் ஒரு கன்வெர்ட்டர். என்னடா இவன் டிஃபரன்ஸ் சைடில் நிற்கான்னு பார்க்கிங்களா? இவன் தாங்க அர்னால்டு. இவன் பிள்ளைங்கிட்ட மட்டும்தான் பேசுவான். இப்போ கூட பாருங்க, பஸ்ஸில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு வகையாக திறமைசாலிங்க. ரெகுலராக இவன் லிஃப்ட் அடிச்சா காலேஜுக்கு வரான், வீட்டுக்கு போகும்போதும் லிஃப்ட் அடிச்சே போகிறாங்க. மொத்தத்தில் இவர் ஒரு கருங்கடல். இவர் பேர் தான் தலை. இவர் தான் என் கிளாஸ் அஜித்குமார். உயரத்துக்கான டென்ஷன் ஆக மாட்டாரு. ஏதாவது தப்பாக பேசினா போதும் ஓவர் டென்ஷன் ஆயிடுவாருங்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். மொத்தத்தில் இவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி. இவர் பேர் தாங்க சிசு. சிசுனா என்னன்னு கேட்காங்க. இவர் காதலுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆறடிச்சுவருதான் ஆசையை தடுக்குமா? இவருடைய மொத்த கைட்டே 3 அடி தாங்க. வேற எப்படிங்க அந்த செவரு தடுக்காம இருக்கும்? மொத்தத்தில் இவர் ஒரு நவரச நாயகன். இவர் பேர் தாங்க மாசி. இவர் பெரிய ஆட்டக்காரருங்க. கிரிக்கெட் இல்லை, இப்ப பாருங்க. மொத்தத்தில் இவர் ஒரு பரபர கேஸ். இவருடைய பெயர் பீம்பாங்க. இவருடைய உயரம் சுமார் 6 அடி 3 அங்குலங்க. இதனாலேயே இவர் ஹைட்டு தக்கன ஒரு பொண்ணு பார்த்தாரு. ஆனால் அது வேற சைட்டுங்க. கடைசி வரைக்கும் ஒரு யாருன்னு எட்டி கூட பார்க்கலங்க. இவர் பேருக்கு தாங்க பிராமின். இவர் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவாரு. இப்ப நீங்க கூட பாருங்க. மொத்தத்தில் இவர் ஒரு 8ஆம் மனிதன். இவன் தாங்க ஊழி. இவன் அடுத்தவங்க இடத்துல தொழிலாக வச்சிருக்கான். இவன் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்தா இவன் பிடி வாத்தர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எய்தாப்புல சைக்கிள் வந்தாலே கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு நான் விழலன்னு டைலாக் விடுவாங்க. இவன் காலேஜ் சாம்பியன் ஆகிறதுக்காண்டி நல்லா விளையாடுற பையனுக்குலாம் லஞ்சம் கொடுத்து விளையாட ஆக்கிட்டாங்க. கிளாஸுக்குள்ளே வராமல் சைலண்டாக பாஸ் ஆகிற மொதல் ஆள் வந்தாங்க. ஓ அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. மொத்தத்தில் இவர் ஒரு விளையாட்டு பைத்தியம். இவன் தாங்க சின்னவன். இவன் புக் வச்சிருக்கான்ட்டு இவன் படிக்க போய் நினைச்சாங்க. 25 அரியர் வச்சிருக்கான். எப்பவுமே கேண்டீன்ல இருக்க ஒரே ஜீவன் இவன் தாங்க. ஆனா காசு கொடுத்து எதுவுமே வாங்கினது கிடையாது. பாத்துக்கோங்க, இவன் சைஸை பார்த்தாலே தெரியுங்களா? பஸ்ஸை இவன் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தது கிடையாதுங்க. ஏன்னா இவங்க அப்பா எஸ்சிடிசி டிரைவருங்க. மொத்தத்தில் இவர் கஞ்சக்கண்ணன். இவன் பேர் தாங்க பிஎம்.
பிஎம்னா பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கிறாங்க. பிஎம்க்கு வேற எக்ஸ்பிளேஷன் இருக்குங்க. இவன் அதிகமாக பேச மாட்டாங்க நம்மகிட்ட, ஏன்னா இவனுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒன்றும் ஏதாவது தலைவலி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்டலில் போய் படுக்கிறதே என் வேலையாக போச்சுங்க. ஐயோ நான் இல்லையே. மொத்தத்தில் இவர் ஒரு கேரள கோமாளி. இவன் பேர் தாங்க மொட்டை. இவனுக்கு கிளாஸ்ல எதுவுமே ஒன்றா இருந்தால் பிடிக்காது. உடனே பிரிச்சுட்டு தான் மறு வேலையே பார்ப்பான். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? இவன் அடிக்கடி அடிப்பாங்க. மொட்டை மொட்டை. இவன் போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. கச்சோடி ரூமில் நின்று சட்டையை கட்டி போட்டு ஒரு ஆள் நிற்காம பார்த்துக்கோங்களேன். இவன் காலேஜில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னா பிரின்ஸிபால் ரூமில் போய் பிரின்ஸிபாலே அடித்தாங்க. மொத்தத்தில் இவர் ஒரு நடுக்கன். இவன் பேர் தாங்க ஜப்பானி. இவன் அதிகமாக இம்போர்ட்டட் டிஷர்ட் தான் போட்டு வருவான். கேட்டால் எங்கள் அண்ணன் அப்ராடில் இருக்காமா ஃபாரினில் இருக்காமா. இவன் ரெகுலராக காலேஜுக்கு பைக்கில் தாங்க வருவான். இவன் பைக்கு கீழே விழாத நாளே கிடையாதுங்க. ரோட்ல பைக்ல பஸ்ல தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. இவன் ஆள் தாங்க கருப்பு, ஆனால் இவன் மனசு வெள்ளைங்க. மொத்தத்தில் இவர் ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ். இவர் தாங்க சங்கிலிக்கு இருப்பேன். என் கிளாஸ் ரஃபு. என் கிளாஸ் உள்ள எல்லா பிரச்சனையும் இவர் தான் தீர்த்து வச்சுதான் நினச்சிருக்காரு. இப்போ கூட பாருங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன மங்கிலி பாண்டியரை அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? சாப்பாடுனா போதுங்க, ஆளாக இவர் தான் நிற்பாருங்க. பேக் பெஞ்சில் டென் பாக்ஸ் திறந்தா இவர் ஸ்மெல் பிடிச்சி என்ன சாப்பாடு என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிப்பாருங்க. மங்கிலி பாண்டியரை, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்க. சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து. மொத்தத்தில் இவர் ஒரு சோத்து மாடன். இவர் தாங்க பூச்சி. இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாப்புல காமிச்சு விடாரு, ஆனால் ஒரு வேலையுமே செய்ய மாட்டார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவர் எந்த பொருள் எடுத்தாலும் தாம்பலம் சொல்லிவிடுவார். இவர் வீட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டார். இவர் பைக்கு ஓட்ட தெரியாது, ஆனால் 4 லைசன்ஸ் எடுத்தேன் 4 லைசன்ஸ் எடுத்தேன்னு டைலாக் விடுவார். என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. மொத்தத்தில் இவர் ஒரு வசூல் ராஜா பிஇ. இவன் தாங்க போனேன். இவன் ஆள் பார்க்கத்தான் சாது, ஆனால் உடம்பெல்லாம் சூது. இவன் வளர்ந்த வளர்த்தி பத்தாதுன்னு சொல்லி எது மேலே ஏறி நிற்கான்னு பாருங்க. இவன் எல்லாத்தையும் ஓட்டுவாங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து இவனை ஓட்டினா இவன் தூங்கிடுவாங்க. எப்பா சாமி, போதும்டா ஓட்டுறது, ரீல அந்து போச்சு. மொத்தத்தில் இவர் ஒரு முக்கை தேரோலி. இவர் பேர் தான் கண்ணாடி. இவர் தான் என் கிளாஸ் டாப்பரு. இவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் நினச்சிடுறாங்க. இவர் படிச்சதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனை ஸ்டாஃப் ஈஸியாக நம்பிடுவாங்கங்க, ஆனால் இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் ரூமில் உள்ள எல்லாத்துக்குமே சமைச்சு போடுவாங்க. இவன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மொத்தத்தில் இவர் ஒரு சமையல் மாஸ்டர். இவன் பேர் தாங்க நாதசி. இவன் எப்பவுமே கிளாஸுக்கு லேட்டாக வருவாங்க. இவன் கிளாஸுக்குள்ள வந்தால் ஸ்டாஃப் சொல்ல ஒரே வார்த்தை, வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. இவன் கிளாஸுக்கு வர்றதே லேட்டு. இதில் வந்தோடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. மொத்தத்தில் இவர் ஒரு தூங்கு மூஞ்சி. இவன் தாங்க மண்டை மடக்கு. உலகத்தில் அதிக கலர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவன் திரும்ப அடக்கிட்டாங்க. இவன் எனி டைம் புக்கை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ரிசல்ட் ஃபெயிலுன்னு தான் வரும். ரிசல்ட் வந்த வரையும் வானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட பாருங்கள், சிகரெட்டை பற்ற வைக்காமல் வாயில் வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் நெட்டை உள்ள கவிதெல்லாம் எடுத்து வந்து 4000 ஃபிலிம் காட்டுவாங்க. இவன் விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு ஃபிலிம் காட்டின ஸ்டைலே தனிங்க. இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்கு, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. மொத்தத்தில் இவர் ஒரு அடங்கா மனிதன். இவர் தாங்க மாமா. இவரை பற்றி பேச நிறைய இருக்கு, ஆனால் எங்களோட பேச டைம் இல்லை, அதனால பாட்டா பாடிட்டோம். குடிகாரனே ரகசிய குடிகாரனே, சின்ன வயசுலயே ஆறாப்புல சுண்டக்கண்டி அடிக்கிறவன் நீ. குடிடா
குடிடா ஆட்டம் ஆடுடா ஆடுடா 36 வயசை தாண்டி பாரு நொந்து நோகிறது அப்ப தெரியும். மொத்தத்தில் இவர் ஒரு குடிகாரன். இவன் தாங்க சக்கடி. இவன் காலேஜ்ல பெரிய ரவுடின்னு சாப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆனா இவன் எவ்வளவு பெரிய ரவுடின்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இவன் போல்ல எழுதுல ஒரு 4 எழுத்தால என் கிளாஸே கலங்கடிச்சிட்டாங்க. என் காலேஜ்ல தோட்டக்காரன்ல இருந்து சேர்மன் வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் மட்டும்தாங்க. மொத்தத்தில் இவர் ஒரு குழந்தை ரவுடி. இவாதாங்க சாரி, இவன் தான் இடிச்ச புலி. இவன் தாங்க என் காலேஜ் குயினு. அந்த பேர் ஏன் வந்து இப்ப பாருங்க. இவன் நெக்ஸ்ட் இயர் மிஸ் வேர்ல்டுக்கு இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இவர் ஒரு ஷாலு. இவன் தாங்க கேடி. எந்த பிரச்சனையுமே பண்ணாம கேடின்னு பேர் வாங்கினவங்க இவன் தாங்க. பச்சை மண்ணுப்பா நீ. இவன் நல்லா பண்ணுவாங்க கணக்கு. இவன் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு நர்ஸா மயக்கிற அளவுக்கு இருக்குங்க. மொத்தத்தில் இவர் ஒரு கப். இவன் பேர் தாங்க ஓசா. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. இவன் பாதி நாள் கிளாஸ் குளிக்காம தான் வருவாங்க. கேட்டா சிவகாமி ஜோசியம் தண்ணி கேட்டான்னு சொல்றான். இவன் பசு பெஞ்சை விட்டு நகரவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஈடுபாடு பாடத்துல. இவன் பாய் வீட்டு பையங்க. ஆனா இது வரைக்கும் இவன் குரானை பார்த்ததே கிடையாதுங்க. மொத்தத்தில் இவர் ஒரு ஓசா ஓசா. இவன் தாங்க குண்டேன். பார்க்க குண்டா தெரிய மாட்டான். ஆனா இவனுடைய மொத்த எடை 85 கிலோங்க. எல்லாரும் தனக்காக பாஸ் ஆவாங்க. ஆனா இவன் மட்டும்தான் இவன் ஃப்ரெண்டு சேகர்காண்டி பாஸ் ஆனா. அந்த அளவுக்கு இவங்களோட தோசுங்க. ஸ்டாஃபுக்கே சில டைம் இவன் கிளியர் பண்ணுவாங்க டவுட்டு. இவன் பொண்ணுகிட்ட எப்பவுமே வாயால பேசவே கிடையாது. கண்ணால மட்டும்தான் பேசுவான். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கும். மொத்தத்தில் இவர் ஒரு ஒட்டுண்ணி. இவன் தாங்க செம்புனைக்கு. ஒன்னு இந்த செம்புனைக்கு கூப்பிடுதான் ஐயா. இவன் தன்னை சூர்யாவும் தன் தம்பியை கார்த்திக் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு இது வரைக்கும் எந்த ஜோவுமே மாட்டலைங்க. இவன் தாங்க 10th இருந்து சி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் சி படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மொத்தத்தில் இவர் ஒரு பேரழகன் பிரேம்குமார். இவர் தாங்க பீமா. எதையோ பறிக்கிட்ட மாதிரி எப்பவுமே சுவர் தாங்க இருப்பான். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன். ஸ்டாஃப் ஏதாவது இவங்கிட்ட கொஸ்டின் கேட்டா அதே கொஸ்டின் இவன் வேற மாதிரி அவங்ககிட்டே திருப்பி கேட்பாங்க. யாராரோ வந்தாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி இல்ல, மனுஷனுக்கு நிம்மதி இல்ல. மொத்தத்தில் இவர் ஒரு சோக பெருவெளி.